Hi friends, நான் உங்க நியூ ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 28 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த டேகர்ல டிராகன் பிளட் எல்லாம் ஊத்தி பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த சென்ட்ராயின் அப்பா சூப்பர் அடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நான் என்னதான் அடிச்சாலும் உங்கள மாதிரி அதை உருவாக்க முடியாது, நீங்களே இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த சென்ட்ராயினும் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேகரை போட்டு சும்மா அடின்னு அடிப்பாரு பாருங்க. அடிச்சதுல அந்த டேகர்ல பவர் சும்மா ஏறிடுச்சு. இந்த டிராகன் பிளட் எல்லாம் ஏத்துனாங்க பாத்தீங்களா, அந்த டிராகன் பிளட்டும் அந்த டேகரும் சும்மா ரெண்டு ஒன்னாகி கலரே வேற மாதிரி மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வா சூப்பரா இருக்குங்க, வெறித்தனமா பண்ணிட்டீங்க, இந்த டேகரை வச்சு நான் பெரிய பெரிய பாசையை ஈஸியா வெட்டி வீசிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த சென்ட்ராயின் ஆமாப்பா நான் சூப்பரா செஞ்சிருக்கேன் பாத்தியா, நானும் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த டேகரை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட்னே, இந்தாங்க இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைனை போடுங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய வெப்பனை செய்யறது கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல சென்ட்ராயின் அந்த அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ஓகே படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க, ஆனா நீங்க படிக்காம உடனே டக்குன்னு கையெழுத்து போட்டீங்கன்னா இங்க பக்கத்துல அலிஸ்ன்ற ஒரு வேம்பையர் பொண்ணு இருக்கா, அவளை நான் உங்களை கொல்லாம பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு சென்ட்ராயின் என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அலிஸ் அப்படியே பாஞ்சு கடிக்கலாம் பாருங்க. அதை பார்த்துட்டு சென்ட்ராயின் இருப்பா கையெழுத்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர்ல பெரிய பெல் இருக்கும் பாத்தீங்களா, அபாய பெல்லு, அந்த அபாய மணி அடிக்க சிட்டிக்குள்ள சத்தம் பயங்கரமா கேட்க நம்ம ஹீரோ சென்ட்ராயின் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அட்டாக் அண்ட் டைட்டன் ரெஃபரன்ஸுங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்ல வர மாதிரி பெரிய பெரிய டைட்டன் வாளுக்கு வெளியே அப்படி தட ஓடி வரும் பாருங்க. இது என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த டைட்டன்லாம் ட்ரெஸ் போட்டுருக்குது, இது ரொம்ப புத்திசாலியான டைட்டனா இருக்கும் போல இருக்குது. அது எல்லாமே ஓடி வந்துட்டு இருக்க. இங்க இருக்க அந்த டியூக்கு கூட இருக்கான் பாத்தீங்களா ஆபிரகாம், என்னடா ஆச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தடுத்து நிப்பாட்டுக்கடா அப்படி சொல்லும்போது செவத்துக்கு மேல இருந்து குண்டை போறதுக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க. அந்த டைட்டன் அப்படி ஓடி வந்து இருக்க, அங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கையை வச்சிட்டு இருக்க, அதுல இருந்து குதிச்சு அப்படி செவத்துக்கு மேல பொடின்னு விழும் பாருங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ரெண்டு பவரையும் மிக்ஸ் பண்ணுவான், அந்த ஆபிரகாம் ஸ்வாட் பவர் டீமன் பவர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓங்கி ஒரு குத்தோட அந்த டைட்டன் சும்மா பறந்து போய் விழுந்துரும் பாருங்க. பரவாயில்லையே, நம்ம லீவியை விட இவரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு போல இருக்குது. இவரு அட்டாக் டைட்டன்ல வந்தா டைட்டன் கதை டக்குன்னு முடிஞ்சிடும் போல இருக்கு. அடிச்சு அடியில சும்மா பறந்து போய் விழுந்துரும். அப்புறமா நம்ம ஹீரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு சொல்லும் போது இங்க ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தா அலிஸ் நம்ம ஹீரோ மாதிரி முகமுடி போட்டிருக்கா. இவரோட அடையாளம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறான் போல இருக்குது. அப்புறமா அந்த பிளட் மேட்ச் யூஸ் பண்ணி எல்லா டைட்டனையும் பிடிச்சிட நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அவங்க எல்லா கதையும் சும்மா சர முடிச்சு விட்டுருவான். அப்படியே எல்லாத்தையுமே முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து அலிஸ் இப்ப எதுக்கு இங்க வந்து சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவோ பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்ல அந்த டியூக்கு ஆபிரகாம் இருக்காங்க பாருங்களா, அவங்க ஓடி வந்துட்டு இங்க இருக்கீங்க நீங்களடா அப்படி சொல்லிட்டு வந்து நிக்க நம்ம ஹீரோவும் என்னப்பா எங்களை பிடிச்சிட்டீங்களா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை நீட்ட. அதுக்கு அந்த டியூக்கு என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க தான்ப்பா தேவ தூதர், எங்களை காப்பாத்த வந்த கடவுளே நீங்க தான் வாங்க எங்க கோட்டைக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பெரும் விருந்து வைக்க போறோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட. அதை பார்த்துட்டு இங்க அலிஸுக்கு ஒண்ணும் புரியாது, இவன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனை டீமன் சொன்னான், என்ன அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவையும் அலிசியும் கோட்டைக்கு கூட்டு வந்துருவாங்க. அங்க வந்துட்டு அந்த டியூக்கு மன்னிச்சிருங்க, உங்களை போன தடவை அசிங்கப்படுத்தி விட்டேன், இந்த தடவை உங்களுக்கு சிறப்பா கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தனே கவனிக்கிறா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த ஹெல்மெட் போட்டு இருக்கான் பாத்தீங்களா ஆபிரகாம் ஃப்ரெண்டு, ஐயோ மறுபடியும் என்னோட ஹெல்மெட் கழட்டிடுவானோ மொட்டத்திலே காமிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. அப்புறமா பார்த்தா அலிஸ் குளிச்சிட்டு இருப்பா. ஆஹா பல வருஷத்துக்கு அப்புறம் குளிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது பல வருஷம் ஆச்சா ஐயோ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி தான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவளையும் முகமுடி போட வச்சாச்சு, இதுக்கப்புறம் இந்த முகமுடியோட ஜோடி இவதான் அப்படி சொல்லிட்டு நிறைய கல்லா கட்டலாமே அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறமா இங்க இருக்க ஸ்பை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த டியூக் இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் ஸ்பை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா அந்த ஆபிரகாம் இருக்கா பாருங்க, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வாங்க ஒரு கிளாஸ் போடலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் போட்டுட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு உங்க எம்பரர்ல ஒரு தாடிக்காரர் இருந்தாரு பாத்தீங்களா வயசானவர், அவர் தான் எனக்கு வர சொன்னாரு ஹெல்ப் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த ஆபிரகாம் ஆமாங்க அவருக்கு வேற வேலை இல்ல, இதேதான் பண்ணிட்டு இருப்பாரு, என்னதான் பண்ணாலுமே அது எம்பையர் எல்லாமே மொரிம் கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா நீ அந்த டியூக் ஆளு தானா, நீ ஸ்பை தானடா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நீ எப்படி கண்டுபிடிச்சிட்டியா அப்படி சொல்லி அவன் பதறவானா. நம்ம ஹீரோவோ சரி பதறாத நான் அவனை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் இன்னதான் இங்க சண்டை போட்டாலுமே எங்களோட மத்தியில ஆட்சி புரிஞ்சாலுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, எல்லாம் வேஸ்டா தான் போகும், அந்த மொரியும் தான் வரும் அப்படின்னு சொல்ல. அப்படியா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அவனும் நீங்க பேசாம எங்களுக்கே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. கட் பண்ணா
சொன்னா நம்ம ஹீரோ கிட்ட டியூக்கு நீங்க எங்க பக்கம் இருக்கிறது ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலிசு போயிட்டு இருப்பாங்க. அலிசு ஏங்க நீங்க அவங்க கூட சேர்ந்தாங்க சண்டை போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இவனுக்கு கூட சேர்ந்து அவன் சண்டை போடுவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம தெரசா ஒரு இடத்துக்குள்ள போயிருப்பாங்க பாத்தீங்களா. அங்க பார்த்தா சர்ச் மாதிரி தெரியுது. அங்க 3 சிஸ்டர் இருக்காங்க. அந்த 3 சிஸ்டர் இங்க தெரசா பார்த்துட்டு உங்களுக்குள்ள வெளிச்ச சக்தி இருக்குது, இருள் சக்தி இருக்குது, இந்த மாதிரி நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு ஹல்க் சிஸ்டர் வருவாங்க பாருங்க. பாக்குறதுக்கு சும்மா பயங்கரமா இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோயினி தெரசாவை பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லவ பாத்தியா, உனக்குள்ள இருள் இருந்தாலுமே அதை விட வெளிச்ச சக்தி தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா நம்ம 2 ட்வின்ஸ் நிக்கிறாங்க. அவங்க சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க சிஸ்டர், டே என்னடா பண்றீங்க பேசாம இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க பாத்திரத்தை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ஹல்க் நர்ஸ், இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, இவங்க கெட்டவங்க மாதிரி தெரியாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி தெரசா கிட்ட சொல்ல, அதுக்கு தெரசாவோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் ஜின்னு, அவர் தான் இவங்களை எங்க கூட வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒருத்தன் கெவின் வந்திருக்கானாமா, அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரசா சொல்ல, அப்புறமா நம்ம ஹீரோ தெரசாக்கு வீடியோ கால் பண்ணி, இங்க பாருமா 21வது ஃப்ளோர்ல அந்த டீமன் ஹியூமன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு தெரசாவும் சரிங்கன்னு போகும்போது பின்னாடியே ட்வின்ஸ் 2 பேரும் ஐ ஜாலி சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்களா. கட் பண்ணா இந்த பக்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எலும்பு குட்டியானோ அங்க டிராகன், டூத்லெஸ், அப்புறமா போக்கிமான் இவங்க எல்லாருமே ஒரு எறும்பு புத்துக்குள்ள போய் ஆன்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அங்க பார்த்தா எலும்பு குட்டியா சண்டை போட்டு கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிட்டான் போல இருக்குது. இப்ப அவனால பேச முடியுது. ஸ்வாட வச்சுட்டு இப்ப என்னால பேச முடியுது, நான் பயங்கரமா சண்டை போட போதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிச்சிட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அந்த எலும்பு பொத்துல இருந்து திரும்பி கூட்டு வந்துருவான். அங்க பார்த்தா எலும்பு குட்டியா இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் குட்டியா தான் இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே வெத்தி வீத்த போதேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் ஐயா இவன் இன்னும் பவர்ஃபுல் ஆகாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலிசு பாத்துட்டு இருப்பாளா. அப்புறமா அவங்க நடந்து வந்துட்டு இருக்க. அங்க அலிசு நம்ம ஹீரோ கிட்ட, ஏங்க அவனை விட்டுட்டு வரீங்க, அந்த எலும்பு குட்டியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ நம்ம பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான், அவன் இந்த எலும்பு குட்டியா என்ன பண்றான்னு பாப்போமா அப்படின்னு சொல்ல, அந்த எலும்பு குட்டியானோ வாங்கதா அவங்க எல்லாத்தையுமே வெத்தி வீத்த போதா வாங்கதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெரரா நின்றுமா பாருங்க. செம காமெடியா இருக்கும். அப்புறமா இவங்க யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஜீகான்ற பொண்ணை நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துருவான் பாத்தீங்களா, நாங்களும் உங்களோட ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் சொல்லி கூட்டு வந்திருப்பான். அதுக்கு அந்த ஜீகா தலைவரும் அவனை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருப்பாருல, அதுல ஒருத்தன் தான் இங்க வந்திருக்கான். அப்புறமா அந்த எலும்பு குட்டியா சண்டைக்கு ரெடியா இருப்பான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட எல்லாருமே வந்து பொது குதிச்சுட்டு, அங்க ஒருத்தன் ஒயிட் ஸ்னேக்னு சொல்லிட்டு வாழை பார்த்தா அப்படி பாம்பு மாதிரி இருக்கும், அவன் வந்து நின்று இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு குட்டியா போகதா நான் என் தலைவை பின்னாடி நிக்க போறேன், இப்ப தைரியம் தான் வாங்கதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஒளிச்சுக்கோ அந்த எலும்பு குட்டியா. அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அலிசு இருக்கா பாத்தீங்களா, அவ நான் இவங்களை பாத்துக்கவா எல்லா கதையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் இவங்களை யாரும் சாகக்கூடாது சும்மா அடிச்சு மட்டும் போடு அப்படின்னு சொல்ல, அப்புறமா சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. தூரத்துல பார்த்தா அந்த ஜீகான்ற பொண்ணும் அந்த இடத்தோட தலைவன் அவனும் நின்று இருக்கான். இவங்க யாரு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ கூட அந்த ஒயிட் ஸ்னேக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஸ்வாட வச்சு பயங்கரமா சொலட்டிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதை ஜாலியா டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதோ விளையாட்டு மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஊர் தலைவனும் என்னப்பா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அவன் கடுப்பாயிருவான், டேய் நான் யாரு நினைச்சேன் இந்த வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சரசன அடிச்சிட்டு இருக்க. அங்க பார்த்தா எலும்பு குட்டியா அவங்க கூட இருக்க ஆட்களை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஒயிட் ஸ்னேக் என்னடா இது எலும்பு குட்டில சண்டை போடுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம அலிசி மிச்சம் எல்லாமே அடிச்சு போட்டு சும்மா கெத்தா உட்காந்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த ஒயிட் ஸ்னேக் என்னடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெரரா வருவாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்க இந்த ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே புடிச்சு வைக்க, அவன் கடுப்பாயிட்டு இந்த ஐஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸை உடைச்சிட்டு ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஹீரோ பட்டார்னு அவங்க கிட்ட போய் அவங்களோட அந்த டீமன் ஹெவன் பவர் அதை யூஸ் பண்ணி குத்த போவாரு பாருங்க. அதை பார்த்துட்டு முடிச்சிட்டு இருப்பான் அந்த ஒயிட் ஸ்னேக், என்னடா நம்மளோட பவர் இவங்கிட்ட இருக்குது எப்படிடா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சும்மா பட்டார்னு ஒரு குத்து விடுவான் பாருங்க. அங்க வெட்டிக்கும் யாரா அது என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டார்னு குறுக்க வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிருப்பாரு அந்த தாத்தா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரோ சரி போது நிப்பாட்டு நீ ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ பெருசு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், குறுக்க வந்து கையை பிடிச்சி தடுத்துட்டு இருக்க அறிவில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரியாதை எல்லாம் பேச, அதை கேட்டு இந்த வயசுக்கு யாரை பத்தி என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்புறமா அந்த இவர் இருக்காரு பாருங்க லீடர், அவர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரிப்பா விடுப்பா, நீ பயங்கரமா எங்களோட பவர்லாம் யூஸ் பண்ற, நீ எதுக்கு எங்களோட ஆளுன்னு போய் சொல்லணும், பேசாம வா நீ என்ன டீச்சரா எடுத்துக்கோ, நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ வரேன் ஆனா கொஞ்சம் கண்டிஷன் இருக்கு, அந்த ஜீகாவையும் அந்த ஒயிட் ஸ்னேக்கையும் என்கிட்ட ஒரு 4 நாளைக்கு அனுப்பி வைங்க எனக்கு அசிஸ்டன்டா, அவங்க எனக்காக கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம்
உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த லீடர் செம கடுப்பாயிடு, நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ ஓர பேசிட்டு இருக்கியோ, வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவர் யூஸ் பண்ண, அவரோட பவரே நம்ம ஹீரோ யூஸ் பண்ண சண்டைக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த வைஸ்னேக்கு ஆளை ஊடுகடா சாவி அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். இந்த பக்கம் சண்டை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த லீடரை பார்த்துட்டு சரி சரி சண்டைக்கு வரீங்க அது இருக்கட்டும், ஆனா நீங்க யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் டெக்னிக்ல 13 டெக்னிக்க நீங்க சாகிறதுக்குள்ள பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கிட்டு இருக்கீங்க, அதை முக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறமா 2 பேரும் சண்டைக்கு ரெடியா வருவாங்க. கட் பண்ணா அந்த லீடர் நம்ம ஹீரோ பிடிச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு. சூப்பர்பா சூப்பர்பா சூப்பர், நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு சீன்ல ட்விஸ்டாமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. சண்டை போட மாதிரி வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க அந்த லீடரு. அப்புறமா அந்த லீடர் அந்த ஜீகா பொண்ணியை ஒயிட் ஸ்னேக்கி பார்த்துட்டு நீங்க இவனுக்கு அஸ்டண்டா போங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் திரும்பி வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் நம்ம ஹீரோ கிட்ட தம்பி பத்திரமா பாத்துக்கோ, அப்புறம் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், சரி நீ டக்குன்னு முடிச்சிட்டு வந்துரு, நீ அந்த 13 டெக்னிக்கை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, கண்டிப்பா வரணும், நீ ஹெல்ப் பண்ணணும் சரியா, வா வா அந்த 13 டெக்னிக்கை முடிக்காத நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் என்ன இருந்தாலும் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்புறமா அந்த லீடர் இவங்க 2 பேருமே இங்க விட்டுட்டு போக அதுல அந்த ஒயிட் ஸ்னேக் ஜீகா பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருப்பான். இவன்ட்ட நான் வேலை பார்க்கணுமா, இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனாச்சே, என் நேரம் அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அதை கேட்ட ஜீகா பொண்ணு நீ எல்லாம் ரொம்ப கவலைப்படாத, அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாரு, அவர் அன்பானவர் அசராதவர் அடங்காதவர் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஆலிஸ் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஆமா இவங்க 2 பேரும் எது கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவோ நான் அந்த டைட்டன்ஸோட கோட்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி வந்தாங்க பாத்தீங்களா டைட்டன்ஸ், அவனோட இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு போல. கட் பண்ணா அந்த டைட்டன்ஸ் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க கோட்டையை சுத்தி பயங்கர சீல்டா இருக்கு. அந்த டைட்டன்ஸ் அட்டாக் பண்றதுக்காக மொரின் டீம் சேர்ந்தவங்களும் இந்த எம்பையர் டீம் இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க அந்த டியூக் இருந்தால அவங்க நாட்டை சேர்ந்தவங்களும் வந்து நிக்க, அந்த டியூக் இருந்த அந்த எம்பையர் நாட்டுல இருந்து வந்தவங்க எப்பயாச்சும் உள்ள போயிருண்டா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த சீல்டு அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உடம்பு சுத்தியே ஒரு சீல்டு உருவாக்கிட்டு எப்படியாச்சும் உடச்சிட்டு உள்ள போகணும்னு சொல்லிட்டு லைட்டா உடச்சிட்டு உள்ள போவானுங்க. உள்ள போனா மறுபடியும் இன்னும் நிறைய சீல்டு வருமா, அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. அங்க பார்த்தா பெரிய டைட்டன் ஒண்ணு வரும் பாருங்க, கையில சம்பட்டி வச்சுட்டு நீங்கெல்லாம் எங்களுக்கு பூச்சி மாறிடா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி அடிச்சு கொன்றுவான். கொன்னுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போனா அவங்களோட அந்த வாழ்வாதாரமே அங்க இருக்க ஒரு பெரிய மரம் தான், அதுல இருந்துதான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்தி வந்துட்டு இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா மொரின் டீம்ல நம்ம ஜுன்னு இருக்கிறான். ஜுன்னு கிட்ட அந்த சியோலின் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ சொல்லிட்டு இருப்பா நீ உன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி இவங்களை எப்படியாச்சும் அடிச்சு கொன்னுரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க டியான் இருப்பான். அதை பார்த்துட்டு ஜுன்னு டேய் நீ என்னடா இங்க அப்படி சொல்லி பாத்துட்டு இருப்பானா. அப்புறமா இந்த பக்கம் அந்த சியோலின் நம்ம ஜுன்னு கிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பா, நீ அவங்கள அடிச்சு கொன்னுரு அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்க. அதை கேட்ட ஜுன்னுக்கு என்ன பண்றா, ஒருவேளை நம்ம லவ் பண்றாலோ அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஜுன்னு அந்த டீம்ல சேர்ந்துட்டா தெரிஞ்சிடும் பாத்தீங்களா. அதை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பான் பாருங்க அலிஸ் கிட்ட, அவன் எதுக்கு மொரின் டீம்ல போய் சேர்ந்தான், ஆனா நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அலிசு ஆமா நீ எங்க நல்லா பாத்துக்கிட்ட, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்னது நான் டார்ச்சர் பண்ணனா என்ன இப்படி சொல்ற அப்படின்ட்டு அலிஸ் அப்படி மோதிரத்துக்குள்ள இழுத்து வச்சுக்குவான். அவ ஐயா ஐயோ ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன் ஐயா நான் மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோவோ டார்ச்சர் பண்றனா, டார்ச்சர்னா என்னன்னு தெரியுமா இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கர 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 அப்படி சொல்லிட்டு அந்த மோதிரத்தை பிடிச்சி சுத்திக்கிட்டே இருப்பா பாருங்க. அப்படியே பின்னாடி இவன் இருக்கான் பாருங்க அந்த ஒயிட் ஸ்னேக்கு, அந்த பக்கம் அந்த ஜீகா பொண்ணுகிட்ட ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னேன், அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் சூப்பரா பாத்துக்குவானா, நல்லா பாத்துக்கிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருப்பானா. அப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க அந்த ஜீகா பொண்ணுகிட்ட நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்ல. கட் பண்ணா இந்த பக்கம் ஜுன்னு இருப்பானா, அவங்கிட்ட யாரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும், கண்ணை மூடிட்டு இருந்தவன் பட்டாக்குன்னு அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அங்க வந்தது நம்ம ஜீகா பொண்ணு தான். அவன் நம்ம ஜுன்னு கிட்ட இங்க பாருங்க அட்டாக் பண்ணாதீங்க, நான் உங்களுக்காக ஒரு லெட்டர் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த ஜுன்னு நீ இதுக்கு முன்னாடி அவங்க கூட இருந்திய ஜின்னு கூட இருந்த பொண்ணு தானே நீ அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டுட்டு அந்த ஜீகா பொண்ணு ஓஹோ அப்படின்னா அவருக்கு தெரியும் போல இருக்கு, சரி ஜின்னு உங்களுக்காக எழுதுன அந்த லெட்டர் நான் உங்களுக்காக படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீகா பொண்ணு படிச்சு காமிப்பா பாருங்க. டே ஜுன்னு நீ அவங்க கூட போய் சேர்ந்துட்டியா, சரி சரி நீ சேர்ந்துக்கோ, ஆனா அவங்க கிட்ட இருக்க சீக்கிரட்டை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு, அப்படி நீ சொல்லல நான் தெரசா கிட்ட நீ இந்த மாதிரிலாம் போய் சேர்ந்துக்கிட்ட அவங்க தான் உன்னோட நாட்டுல அந்த மான்ஸ்டர்லாம் வந்து அட்டாக் பண்ணிச்சு, உனக்குள்ள அந்த ஈவில் சக்தி எல்லாம் வெளியே கொண்டு வந்துச்சு, அதுக்கெல்லாம் காரணமே அவன் இருக்கிற டீம் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு போட்டிருக்குமா. அதை கேட்டுட்டு ஜுன்னு இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு சரி எல்லாத்தையுமே முழுசா படிச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அந்த ஜீகா பொண்ணு இல்லங்க முழுசா படிக்கல, கடைசியில ஒண்ணு இருக்கு அதை படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஜுன்னு நீ ஒழுங்கா படிச்சு காமி அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஜீகா பொண்ணு படிச்சு காமிப்பா, இப்படி நீ ஒழுங்கா நான் சொல்றதை செய்யல உன்னை நடு ரோட்ல ட்ரெஸ் எல்லாம் விட்டு தலைகீழ தொங்க விட்டு
பெரம்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவானா நம்ம ஹீரோ. அதை கேட்டு ஜுன்னுக்கு செம்ம கடுப்பாயிரும். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவான், உனக்கு ஏன் கையால தான்டா சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அட்டாக் அண்ட் டைட்டன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு. சும்மா எல்லா மேஜிக் ஷீல்டையும் உருவாக்கிட்டு சண்டைக்கு ரெடியாளா டைட்டன்ஸுகளா. நீங்க மிக்காசாவை பார்த்திருப்பீங்க, லீவியை பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த ஜின்ன இதுக்கப்புறம் தான்டா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியாக. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன ஃபன்னான சீனு. அதுல நம்ம அலிஸ் வேம்பயர் பொண்ணு இருக்கா பாருங்க, அப்படி பாடம் எடுத்துட்டு இருப்பா. யாருக்கு? அந்த பெல்லஸ்னு ஒருத்தன் அசிஸ்டன்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு தான். இங்க பாரு இப்படிலாம் சண்டை போட போறோம், ஒழுங்கா கவனிச்சு ஒழுங்கா சண்டை போடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. நாம அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோ டைட்டன்ஸ் எப்படி புரட்டி எடுக்க போறான்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.